இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா புதினா சட்னியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க இட்லி. இப்போ நேற்று தான் வந்துட்டு மாவு அரைச்சோம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே ஆவி பறக்க இட்லியோட புதினா சட்னி. அடுத்து வந்துட்டு சாம்பார் வேறு இருந்துச்சு. அந்த சாம்பார் போட்டு ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நான் எப்போ 2 இட்லி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி சரி 3 இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க எப்போ நான் இன்றைக்கி எதுக்கு அதிகம் சாப்பிட்றேன், எப்போயாச்சும் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்னை நானே வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சாப்பிட்ருவேன். வயிறு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிடுவேன். கட்டு கட்டிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களா அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு எது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்துட்டு என்ன ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மீஷோவில் அமேசான்லாம் போயிட்டு எனக்கு என்னென்ன பிடிச்ச ஐட்டங்கள் இருக்குது, சாரீஸ், ஜுவல்லரி செட்டு, அடுத்து வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆக மொத்தம் இது வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி தாங்க. சும்மா பார்த்துட்டு உள்ளே போயிட்டாலே கொஞ்சம் நல்லா ஒரு புத்துணர்ச்சி ஆயிரும். அடுத்து வந்துட்டு அந்த கவலை எதுக்காக நமக்கு ரொம்ப கவலையில் இருந்தோம், எதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் அப்படிங்கிறதே கொஞ்சம் மறைஞ்சு போயிடும். அடுத்து நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையிலே நான் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன், பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துருவேங்க. பார்த்துட்டு நான் இந்த மாதிரி இங்கே கார்டன் பக்கம் வந்துடுவேன். கீழே வாக்கிங் வந்துடுவேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து காலைல வாக்கிங். அப்புறம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப பிஸியாக வச்சுக்குவேங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அதாவது எனக்கு கவலைப்படவே நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை நானே ஏமாற்றிக்கிற மாதிரி தான் இது. ஆனாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இதனால் வராமல் இருக்குது. காலையிலையும் வந்துட்டு இந்த பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு நின்று நிதானமாக அவங்கக்கிட்ட நின்று பேசிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன இவ வந்துட்டு செடிக்கிட்டெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோடையும் பேசிட்டு அப்படியே போயிட்டு மதியம் சமையல் பண்ண வீட்டுக்கு போயிடுவேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி விழா.